السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இந்த இறுதி உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நம் மீது கொண்ட அருளின் காரணமாக, கருணையின் காரணமாக இந்த உம்மத்தில் யாராவது ஏதாவது பாவங்களை செய்துவிட்டால், தவறுகளை செய்துவிட்டால், அந்த தவறிலிருந்து, அந்த பாவங்களிலிருந்து அவர்கள் மீண்டு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா தௌபா என்ற ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒருவர் பாவங்களை செய்துவிட்டால் அல்லது தப்பு தவறுகளை செய்துவிட்டால், மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால், பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கருணை நின்றும் உள்ளதுதான் ஒரு அடியான் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும், அதே போன்று கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிருந்து உதிக்கும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அல்லாஹ்வுக்கு தவறு மாறு செய்துவிட்டால், ஏதாவது தப்பு தவறுகள் செய்துவிட்டால், பாவங்களிலே ஈடுபட்டால், அது பெரிய பாவங்களாக இருக்கலாம் அல்லது சிறிய பாவங்களாக இருக்கலாம், உடனே நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபார் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலிருந்து ஒரு மனிதன், ஒரு அடியான் பாவங்களை செய்துவிட்டால், அது பெரிய பாவமாக இருக்கலாம், சிறிய பாவமாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் தொழுது பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். இதற்கு ஸலாத்து தௌபா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மா மின் அப்தின் யுذنب ذنبا فيحسن الطهور ثم يقوم فيصلي ركعتين ثم يستغفر الله الا غفر الله له. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவங்களை செய்து, ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லது பாவங்களை செய்துவிட்டு அவன் அழகான முறையிலே வுது செய்து நின்று 2 ரக்காத் தொழுகிறான், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான், அல்லாஹு தஆலா அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான், மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஒரு தவறை செய்துவிட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டால், உடனே நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டல். 2 அழகான முறையிலே வுது செய்து 2 ரக்காத் தொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால், தொழுகையிலே நமக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம், 2 ரக்காத் தொழுததன் பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஆல இம்ரானுடைய 135வது வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், யாரெல்லாம் மானக்கேடான பாவமான காரியங்களை செய்தாலும், அதே போன்று பாவங்களின் மூலமாக தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலும், இப்படி மானக்கேடான பாவமான காரியங்களை செய்துவிட்டு ذكرுல்லாஹ மனப்பூர்வமாக உல தூய்மையுடன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். மனம் வருந்தி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதற்கு பின்னால் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் அவர்களுடைய பாவங்களுக்கு, அந்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும்? என அன்புக்குரியவர்களே, ஸலாத்து தௌபா என்பது தௌபாவுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய 2 ரக்காத்தை கொண்ட அந்த தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால், தப்பு தவறுகளை செய்துவிட்டால், உடனே நாம் தௌபா செய்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.